வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அரசாங்கம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ நடிகைகள் நிறைய பேர் பார்க்க போகிறது அது தடைப்பட்டு இருக்கிறது. அவர்களை மிரட்டியது யார்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வீரமணி அவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கக்கூடியவரே அறிக்கை விடுறாரு அப்படின்னா இதை பற்றி நம்ம சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். இது சீரியஸ்னஸே தெரியாமல் முதல்வர் அவர்கள் பணி ஆணை கொடுக்குறோம், அங்கே கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறோம், வெளியூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. வீட்டுக்கே ரேஷன் வாங்கி கொடுக்குறோம், மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள்லாம் ரேஷன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு திட்டம். இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் நீங்கள் இருக்கக்கூடிய அது மிக மிக முக்கியமாக எல்லாரும் முற்று நோக்கக்கூடிய சென்னையில் இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டம் நாடு முழுவதும் பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்குது. எல்லாரும் கேட்குறது என்னென்னா, இப்போ தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு விட்றீங்களே, நீங்கள் எம்எல்ஏ கவுன்சிலராக இருக்கீங்களே, உங்களுக்கு பதவியும் தனியாருக்கு விட்டுறலாமா? அவங்களே செய்ய சொல்லலாமா? உங்கள் பதவி மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ஆனால் அடுத்தவங்க பதவினா கில்லுக்கீரையாக இருக்கிறதா? அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசு இந்த ஏழைகளில் இந்த அளவுக்கு வறுத்தெடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் என்னென்னா, பெரிய அளவுக்கு ஓட்டு இல்லை, இது பெருசாக ஆகாது, யாராவது அங்கே போனீங்கன்னா அவங்களை அச்சுறுத்தும் வேலையில் இப்போ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னால் சேகர்பாபு அவர்கள் பேசியதை பார்த்தோம். மிகப்பெரிய அடாவடியாக தான் அவர் பேசுகிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் தான் இந்த துறை அமைச்சர். அவர் பேசாமல் அப்போ சேகர்பாபு பேசுகிறார். ஆன்மீக அமைச்சருக்கு இங்கே என்ன வேலை? நடிகைகளை மிரட்டியது யார்? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நோட்டீஸ் வேறு கொடுத்துருக்கீங்க, அவர்களுக்கு பணி வரணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஜெயலலிதாமா டெஸ்மாலாம் போட்டு அரசு ஊழியர்களை நள்ளிரவு கைது பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்து புதுவாளை நியமித்த வரலாறு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அப்பா கலைஞர் விட்ட அறிக்கை என்ன? ஐயோ, நாட்டில் ஜனநாயகமே இல்லையா, இந்த மாதிரி அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிறார்கள்னு. அரசு ஊழியர்களாவது நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இவர்கள் யார்? அவ்வளோ பெருசாக படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் இன்றைக்கி குடும்பம் நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராம்கிங்கிற நிறுவனம், ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம், ஏற்கனவே அது மேலே பலவிதமான முறைகேடுகள் இருக்கிறதா அந்த போராட்ட குழு சொல்கிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர். அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு பண்ணுறதுக்கு? அப்படிங்கும்போது இல்லைங்க, மினிஸ்ட்ரு ஆந்திரா அதெல்லாம் ஒரு கணக்கில் வரும், அவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டிங்கிற மாதிரி போகும்போது என்னடா அது? அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கம்யூனிட்டி விளையாடுதான்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வெகுஜன ஊடகம் நீ அதாவது ஸ்டாலின் அவர்கள் அல்வா சாப்பிட்றாரு, ஸ்டாலின் அவர்கள் ஏழைகளை போய் பார்க்குறாரு, ஸ்டாலின் அவர்கள் முதியோர்களை பார்க்குறாருன்னு பக்கமாக நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க முதலமைச்சரோட இமேஜை பில்டு பண்ணுறதுக்கு. இந்த ஒரு தூய்மை போராட்டம் எல்லா விதமான இமேஜும் க்ளோஸ் பண்ணிடுச்சே. இந்த பக்கம் பார்த்தா ஏதாவது என்னென்னா, எல்லாரும் போய் தண்ணி பாட்டில் கொடுக்கறது எல்லாரும் கொடுக்கறதாகட்டும், மழையில் அவங்க பாதிக்கப்பட்டு அந்த காட்சிகளாகட்டும், வெயிலில் பாருங்கள். ஏன்னா அந்த ரிப்பன் பில்டிங்கில் போனவங்களுக்கு தெரியும், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும், அந்த மார்பிள்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அதிலலாம் உட்காரவே முடியாது வெயில் காலத்தில். மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்க்காத தலைவர்களே இல்லை. கம்யூனிஸ்ட் இவர்லேருந்து திருமாவளவர்கள்லேருந்து விஜய் அவர்கள் கூப்பிட்டே பார்க்குறாரு. இன்னொன்று, விஜய் அவர்கள் பார்க்கும்போது கதறி எழுத பெண் சொல்லிட்டு அங்கே தூய்மை பணியாளர் கதறி அழுதாங்க. அப்படிங்கும்போது அந்த வீடியோலாம் வைரல் ஆகுது. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களை காப்பாற்றணும்னு நினச்சாலும் இந்த யூடியூப்பில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசாங்கம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம்னு சொன்னீங்களே, தொடர்ந்து நம்ம அதான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் சொன்னது தாங்க அவங்க கேட்குறாங்கன்னா, இல்லை நாங்கள் சொல்லலைன்னு ஒரு அமைச்சர் அடாவடியாக பேசுகிறாரு. வாக்குறுதி எடுத்து காமிச்சா இல்லைங்க நாங்கள் அப்படி பண்ணுறோம், இஎஸ்ஐ கொடுக்குறோம், பிஎஃப் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? இஎஸ்ஐ பிஎஃப் அப்படிங்கிறது என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அப்படிங்கிறவங்க வாங்கக்கூடிய சம்பளமே இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது அதில் ஒரு 2000 3000 நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகிறது? ஒடுக்கப்பட்ட பக்கம் மேல் தூக்கி விட்றோங்கிறீங்க. இன்றைக்கி ஒரு காலேஜில் ஃபீஸ் கட்டிட்டு ஒரு 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் எப்படி அவர் வாழ்க்கையை நடத்த முடியும்? வாடகை கொடுத்துட்டு கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு க்ளவுஸ் கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம். இதே மாதிரி தான் ஓனிக்ஸ்னு ஒரு நிறுவனம், சிங்கப்பூர் நிறுவனம், இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க குப்பை அள்ளுறாங்கன்னாங்க. பரவாயில்ல, சிங்கப்பூர் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்னை தூய்மையாக சின்ன ஆக போகுது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, அதாவது சென்னை சிங்கார சென்னை ஆக்குறோன்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் சிங்கார சென்னை ஆச்சா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்து நாங்கள் அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், பல விஷயங்களை பண்ண போகிறோம். நாங்கள் நடந்த விஷயங்கள் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியில் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும்னு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே காற்றுல விட்டுறீங்க. என்னன்னே புரியல. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த நடிகர் நடிகைகள் அப்படிங்கிறவங்க இப்போ என்னென்ன சிக்கலாயிடுச்சுனாங்க, திருபுவனம் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் பெருசாக குரல் கொடுக்கல. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் விஷயம் அதிமுக ஆட்சி நடக்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ட்டு நிறையா அமைப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைலாம் பொங்கிலாம் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம், ட்வீட் போடுறதை பார்த்தோம். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இது மிரட்ட மாட்டாங்க, விட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை கண்டுக்க மாட்டார். இன்றைக்கி அப்படியா? சிவப்பு பூதம்ங்கிற கம்பெனி இருக்குது, அது வழியாக நிறையா திரைப்படம் இருக்குது. நீங்கள் படம் நடித்தாலும் வெளியிடுறதுக்கு யாரோட தயவு வேணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் தெரியும், ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நேரடியாகவே ஒரு ஒரு கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அஜித் அவர்கள் பேசியது நமக்கு தெரியும். வெளிப்படையாக சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னார் அவர்? இன்றைக்கு வரைக்கும் இந்த வீடியோ இருக்குது. ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடியது என்ன? யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாது, எதை பற்றியும் பேசிடக்கூடாது, அவ்வளோதான். அதாவது ஒரு சில பேர் போகணுன்னு நினச்சா கூட இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வருகிறது. எப்படிங்க போவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? ஏன்னா சொல்ல முடியாது, அடுத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா கேரியரே போயிடும். அப்போ அதாவது என்னென்னா மிரட்டல், கேரியர் போயிடும். இதையும் மீறி சில பேர் போகிறாங்க. இந்த சில பேர் யாருன்னா வாய்ப்பு பெருசாக இல்லாதவங்க தான் போய் பார்த்துட்ருக்காங்க. இதில் என்ன சிக்கல்னாங்க, இப்போ வந்து ஒரு நடிகை நேற்று ஒரு போகிறாங்க, அவங்க போடுற வீடியோ பெரிய அளவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நடிகைகள் பேசும்போது இயற்கையிலே மக்கள் பார்ப்பாங்க. அப்போ இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்ன, அவர்களுக்கு என்ன விதமான அநீதி இழைக்கப்படுகிறது, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திமுக காரங்களை கூட கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுறது சரியாக தப்பான்னு கேளுங்க. ஏங்க அதிகபட்சம் ஒரு 10 கோடி இருக்குங்க, இது செலவாகிற செலவு. 5000 கோடி பட்ஜெட் போடுற மாநகராட்சி இது பண்ண முடியாதா? தொடர்ந்து அவங்கள அச்சுறுத்து வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்களே, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறது. அப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி பண்ணலையே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களே. அதுவும் நீங்கள் மோதுறது ஒரு பெரிய ஆள் கூட மோதினா பரவாயில்ல, ஏழை மக்களோட மோதிட்டு இருக்கீங்களே. அப்போ என்ன உங்களுக்கு என்னம்னா, எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்க? தினக்கூலிங்க ஒரு நாளைக்கு 760 ரூபா, அது கிடைக்கலன்னா 2 நாள் பட்டினி போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓடி வருவாங்க. திடீர்னு ஒரு அறிக்கை என்ன, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து ராம்கிட்ட சேர்த்துட்டாங்க. அதையும் தாண்டி என்ன, சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து வாங்க இங்கே வேலைக்கு வந்துடுங்க, நல்ல சம்பளம் தரோம், இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்போ என்னென்னா ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு உங்களுக்கு நினைப்பே இல்லை. 2700 கோடிக்கு நம்ம வந்து ராம்கிக்கு கொடுத்துட்டோம். உங்களுடைய இலக்கு என்ன? 2700 கோடிக்கு ராம்கிக்கு வந்து நம்ம டெண்டர் கொடுத்துட்டோம். சென்னை சுத்தமாக ஆக போகுது. இவர்கள் இந்த குப்பை இப்போ இருக்க குப்பை ஆடுறவங்க வச்சா சென்னை சுத்தமாகாது. ஏன்னா ஒன்றும் புரியல, என்னென்னா இவங்க தான் அங்கேயும் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ இதை வந்து என்ன நீங்கள் மேம்படுத்த போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் மேம்படுத்ததெல்லாம் பார்த்தோம்ல, ஏற்கனவே இந்த ஹோனிக்ஸ்னு ஒரு அமைப்பு வந்தது, அந்த ஸ்டிப்பெல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் துப்புரவு பணியாளர்கள் காலையில் மக்கள்லாம் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நைட்டு வேலை பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்து லாரி அடித்து சாவது. இப்போ கூட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஆக்சிடெண்ட் கொடுத்த என்னங்க கொடுப்பாங்கன்னு கேட்டால் அரிசியும் பருப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. அப்போ பெருசாக நிவாரணம் கூட இல்லை. கேட்டால் அவங்கள வந்து கீழே இருக்க மக்களை சீர்தூக்கி மேலே விட்றேன்னீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து அங்கே துப்புரவு பண்ணிகிட்டு இருக்கும்போது 10வது பாஸ் ஆகிட்டாருன்னா நல்ல போஸ்டிங்கில் போடுறோம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறோம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இல்லை. இப்போ திடீர்னு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின்ங்கிறீங்க, உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறீங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், எல்லாமே ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். அதான் சீமான் அவர்கள் கேட்ட மாதிரி துப்புரவு தொழிலுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை தனியாருக்கு கொடுக்குறீங்க. சாராயம் ரொம்ப மோசமானது, அதை கவர்மெண்ட் விற்கிது. இது என்ன முரண்பாடு? இது மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது சேகர் பாபு இதில் தலையிட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், நேரு அவர்கள் சொல்கிறார், இல்லை அவர் சென்னையை சேர்ந்தவர், அந்த ஏரியா அமைச்சருங்கிறாரு. நம்ம அப்போ தான் கேட்டோம். இப்போ வந்து நேரு அவர்கள் ஊரில் ஒரு பத்திரப்பதிவில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரு போவாரா, இல்லை மூர்த்தி அவர்கள் போவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்னன்னே புரியலையே, என்ன இது, எப்படி இந்த மாதிரியான பேச்சு வருது? கேட்டால் 2 நாளில் முடிச்சிடும், 3 நாளில் முடிச்சிடும். சார், நீங்கள் கோடியில் திளைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இல்லாத ஜனங்க ஒரு நாள்னால அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் எப்படி சார் வாழ்க்கை வாழுவாங்க? இதையெல்லாம் தெரிந்து விட்டு கேட்டால் திராவிட மாடல்னு சொல்கிறது. நம்ம ஏதாவது பேசினோம்னா உடனே திட்டி கமெண்ட் போடுறது. நம்ம திட்டுறதை பற்றி கவலைப்படலன்னு வச்சுக்கோங்க, திட்டாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அவ்வளோ கோபம் இவங்களுக்கு. அதாவது திராவிட மாடல் எடுத்து யாருமே பேசிடக்கூடாது, 1-2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கே இவ்வளோ கோபம் வருது. மற்றவங்கெல்லாம் நிலைய வத்துவானுங்களாகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
கேட்டால் மோடி எதுக்கிறது, பாசிச தேர்தல் ஆணையத்தை எதுக்கிறது, தேர்தல் ஆணையத்தை எதுக்கணும், மோடி எதுக்கணும், இதையும் எதுக்கணும். ஒரு குடும்பம் சுரண்டதை எப்படி சார் அலோவ் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் மறைத்து விட்டு நாங்கள் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு வேறு சிஎம் சொல்கிறாரு. இது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவில் பார்த்துட்டு போகிற மக்கள், யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு போகிற மக்கள், இவர்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று இன்றைக்கி ஒரு இளைஞனோ இளைஞியோ அவங்களுக்கு அரசியலே தெரியாமல் இருக்கலாம். யூடியூப்பை சும்மா திருப்பும் போது அந்த துப்புரவு பணியாளர்கள் பண்ணுற வேதனையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இளைய தலைமுறை உங்களுக்கு வாக்கு போடுவாங்க? ஏற்கனவே இளைய தலைமுறை பாதி பேர் விஜய்கிட்ட போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குடும்பம் சுரண்டுவதை இனிமேலும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்னு விஜயெல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, எடப்பாடி சொல்லிட்டு இருக்காருல்ல. மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பண்ணுவது மிகப்பெரிய அராஜகம். இதற்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இது எதுவுமே தெரியாமல் முதல்வர் ஊராக போயிட்டு இருக்காரு. முதல்வரை இந்த அதிகாரிகள் சேர்ந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். வேற என்ன சொல்கிறது? முட்டு சந்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் காவல்துறை முட்டு சந்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஏற்கனவே கனிம வளத்துறை முட்டு சந்து ஆகிடுச்சு. டாஸ்மார்க் முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. பிஜேபி கூட ஒரு மறைமுகமான நீங்கள் உடன்படிக்கையில் ஈடுபட்டீங்கிறது வெளியே வந்ததுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் நினைக்கிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தலில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இவர்கள் ஜெயிப்பது அவ்வளோ ஈஸி இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.